பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் இருக்கும் இடம் இருளாக இருந்தாலும் வெளிச்சம் உதிக்கும். ஆதார வசனம் லூக்கா 24:15 வசனம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போனார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மத்தேயு 18:20 வசனத்தில் இப்படி பதிவாகி உள்ளது: 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் இயேசு. சொன்னது தான். மேற்கண்ட வாக்கியம் இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின் மகதலேனா மரியாள், பேதுரு இவர்களுக்கு தரிசனமானார். கல்லறை திறந்து கிடப்பதையும் இயேசு உயிர்த்தெழுந்து முன் சொன்னபடியே கலிலியாவுக்கு இவர்களுக்கு முன்பாக சென்று விட்டார் என்று சொன்ன தேவதூதர்களை இந்த ஸ்திரீகள் சந்தித்ததாக இவர் சீசரிடம் சொல்லுகிறார்கள். அந்த சீசர்களில் 2 பேர் எருசலேமிலிருந்து எம்மாவூர் என்ற ஊருக்கு இரவு நேரத்தில் பேசிக்கொண்டே போகிறார். இரவாக போகிறது, பகல் முடிய போகிறது, பேசிக்கொண்டே போகிறார்கள். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டு போகையில் இயேசுதாமே அவரோடு சேர்ந்து கொண்டார். இந்த சீசர்களுக்கு அவர் இயேசு என்று தெரியவில்லை. இயேசு கேட்கிறார், எதை பற்றி பேசுகிறீர்கள், இவ்வளவு வருத்தமாக இருக்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நீர் என்ன அந்நியனா தெரியாதா என்று இயேசுவை சிலுவையில் அறைந்தது, கொன்றது, அடக்கம் பண்ணப்பட்டது, ஞாயிறு அதிகாலை ஸ்திரீகள் போனது, அவர்கள் தேவதூதர்களை சந்தித்தது, தேவதூதர்கள் இவரிடம் சொன்னது, இதையெல்லாம் சொல்லுகிறார்கள். உடனே இயேசு, மந்த இருதயம் உள்ளவர்களே, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் தன்னை பற்றி சொல்லப்பட்டதையும் இவைகள் யாவும் நடந்தேறினதையும் அவர் உயிரோடு இருக்கும்போது இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொன்னதையும் விளக்கி காட்டினார். ஆனால் தன்னை யார் என்று வெளிப்படுத்தவில்லை. அவர் இதை கேட்க அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாக பின்னாடி சொல்கிறார்கள். அதாவது அவரது வல்லமை வெளிப்பட்டு புரிந்து கொள்ளும் ஞானம் வெளிப்பட்டது. சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். எங்கெல்லாம் நீங்கள் ஒன்று சேர்ந்து பேசும் பொழுது கர்த்தரை பற்றி, அவர் செய்ததை பற்றி, அவருடைய வார்த்தையை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த இடத்தில் யாருக்காவது ஒரு இருளான ஒரு நேரம் இருந்தால் அது வெளிச்சமாகும். ஒரு ஆலோசனை கிடைக்கும், ஒரு தகவல் கிடைக்கும். அந்த இடத்தில் அந்தகார சக்தியில் வெளியேறிவிடும். இது நிச்சயம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், 2-3 பேர் கூடினால் போதும், என்னை பற்றி பேசினால் நாங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சும்மா இருப்பாரா, கிரியை செய்கிறேன் என்பதாக அர்த்தமாகும். சில எடுத்துக்காட்டுகளை சொன்னால் நாம் புரிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். ரூத்து நகோமி மாமியாரும் மருமகளும் சேர்ந்து யூதேயாவுக்கு வந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரே மைண்ட் செட், அதாவது தேவனை பற்றிய காரியங்கள் சொல்லுவது, அவ கேட்பது. இப்படி வர்த்தமானங்களை பெற்றுக்கொண்டு பேசிக்கொண்டு வந்து விட்டார்கள். வழியில் வர்றவங்களுக்கெல்லாம் யார் இந்த பொன் என்று கேட்டவர்களுக்கு இது தேவனுடைய தேசம், தேவ ஜனங்கள், தேவ முறைமையை பற்றி நான் சொன்னேன், அவள் இந்த தேசத்தில் வந்தே ஆக வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஆகையால் தேவனுடைய சித்தம் திட்டம் அவர்கள் கேட்காமலேயே எதேச்சியாக ரூத் ஒரு வயலுக்கு கதிர் பொறிக்க போனவள், பின்னாளில் அது நகோமியின் கணவன் எலிமெலேக்கின் பங்காளி போவாசுடையது என்றும் அவன் இந்த குடும்பத்தை பொறுப்பேற்கும் சுதந்திரவாளி என்று தெரிய வந்தது. மக்களே, ஆண்டவரை பற்றி பேசி, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி சொல்லி, அங்கே ஒரு சாட்சி இருந்தது, இங்கே ஒரு சாட்சி இருந்தது என்று பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, அவருடைய பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் லெகுவாக முடியும். இங்கே கண்கூடாக பார்க்கலாம். பின்னால் போவாசுக்கு திருமணம் நடந்தது, போவாசுக்கும் ரூத்திற்கும். இது தேவ திட்டம். அது எவ்வளவு எளிமையாக முடிந்தது என்று பாருங்கள். ரூத்து கஷ்டப்பட்டாளா, நகோமியை கஷ்டப்பட்டாளா? ஏதும் கிடையாது. நேரடியாக தேவ சித்தத்துக்கு நேராக நடத்தப்பட்டார்கள். அவர்கள் அலைந்து திரியவே இல்லை. இயேசுவுடைய அன்பு, இரக்கம், கிருபை, அவரது வார்த்தைகள் முழு மனதோடு பேசப்படுகிறதோ, எங்கே பேசப்படுகிறதோ, தியானிக்கப்படுகிறதோ அதே இடத்தில் நமக்கு தெரியாது, நமக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் விடுதலையும் தேவ சித்தமும் வெளிப்படும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வல்லமையை பற்றி பேசுங்கள், அவருடைய சாட்சியை பற்றி பேசுங்கள், அவருடைய நாமத்தின் மகிமையை பற்றி பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். நாம் அந்த சின்ன சின்ன விஷயங்களை அசால்ட்டாக விட்டு விடுகிறோம். அதில் தான் தேவ ரகசியமே இருக்கிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் அடித்து நொறுக்கி கொண்டாந்து போட்டு விட்டார்கள் ஜெயிலில். தொழுவ மரத்தில் கட்டி விட்டார்கள். கால் கையை அசைக்க முடியாது, காயம். பாடுகிறார்கள்,
ஜெபம் பண்ணி பாடுகிறார்கள். ஆண்டவர் வரவில்லையா? பூமி அசைக்கவில்லையா? எது கலண்டு விழுகணுமோ அது மட்டும் விழுந்தது. கதவு கலண்டு விழுந்தது. எல்லா கையில் இருக்கிற விலங்குகளெல்லாம் கலண்டு விழுந்து விட்டது. விடுதலை கிடைக்கவில்லையா? அந்த இரவு நேரத்திலேயே ஒரு சபை ஆரம்பிக்கப்படவில்லையா? ஜெயிலர் ரட்சிக்கப்படவில்லையா? அதைத்தான் சொல்கிறோம். நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது, கூடும் பொழுதெல்லாம் ஆண்டவரை பற்றி பேசுங்கள், சாட்சியை பற்றி பேசுங்கள், நீங்கள் படித்ததை பற்றி சொல்லுங்கள். அந்த இடத்தில் கர்த்தர் வந்து கிரியை செய்வார். அதே போல தான் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு சிறைப்பட்டு இருக்கிறார். பேதுருவுக்காக ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, அவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி, அவருடைய வல்லமையை சொல்லி அங்கே ஜெபம் பண்ணுகிறார்கள். இங்கே விடுதலை அடைந்து விட்டான். நேராக அந்த வீட்டுக்குத்தான் போனான். ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்திக்கும் போது, கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசும்போது, உங்கள் உரையாடல் நடுவே தேவ வார்த்தையின்படி நடக்கும் என்று சொல்லுங்கள். எல்லாம் கர்த்தரின் கிருபை என்றும். இன்று நான் வேதம் வாசிக்கும் போது ஒரு வெளிச்சம் கிடைத்தது. அதாவது இந்த வாக்கினுடைய மகத்துவம் புரிந்தது என்று வாக்கை பற்றி பேசுங்கள், வார்த்தையை பற்றி பேசுங்கள், மற்றவர்கள் கேட்கட்டும். அங்கே ஆவிக்குரிய விடுதலை கட்டாயம் உண்டாகும், நிச்சயமாக உண்டாகும். உங்கள் சம்பாசனை வெறுமையாக போகாது. உடனே ரிசல்ட் கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் பலன் ஒன்று கிடைக்கும். ஒரு சகோதரி எனக்கு ஒரு சாட்சி சொன்னது. அவர்கள் சாதாரண விசுவாசி தான். நீங்கள் இதுக்கெல்லாம் பெரிய பக்தி வேண்டும் என்று நினைத்து பயப்படாதீர்கள். அவர்கள் ரெகுலராக வேதம் வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள். ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார். ஒருவரை சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறார். போகும்போது அவர்கள் சொன்னார்களா, நீங்கள் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க வரட்டும்னு சொல்லி. சரின்னு அவங்க ஹாலில் உட்காந்து இன்றைக்கி என்ன வாசித்தோம் அப்படின்னு சொல்லி, அதை பழைய எப்பவும் போல அவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இதைத்தான் நினைப்பார்களாம், தியானம் பண்ணுவார்களாம். அதை பற்றி பேசி கொண்டிருந்தார். திடீர் ஒன்று ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டுக்குள்ளே ஒரே ஆரவாரம், மகிழ்ச்சி, சந்தோஷம். எல்லாரும் வீட்டுக்குள்ளே தடதடன்னு வெளியில் வந்தார்களாம். என்ன என்று கேட்கும்போது, பல மாதங்களுக்கு முன்பாக 1 பவுன் ஜிமிக்கி காணாமல் போய்விட்டது. இன்று அது கிடைத்து விட்டது. அது கிடைக்கவே கிடைக்காது. வெளியில் அத்தனை தடவை வீட்டை கூட்டி ஆயிற்று, பெருக்கி ஆயிற்று, எல்லாம் பண்ணி ஆயிற்று, கிடைக்காது என்று முடிவுக்கு வந்துவிட்டு அது கிடைத்து விட்டது என்று கேட்டீர்களா? ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு தேவ பிள்ளை அங்கே போயிருக்கும் பொழுது அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படித்தான் ஆண்டவருடைய பிள்ளை இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் சீரிய தேசத்தின் அவனுடைய ஒரு படைத்தலைவன். அவனுக்கு குஷ்டரோகம், உள்ளே வெளியே சட்டை போட்டு மூடிக்கொண்டான். இஸ்ரவேல் படையெடுத்து வரும்போது ஒரு சிறு பெண்ணை அடிமை பெண்ணாக கொண்டு போனார்கள். அதை அவன் வீட்டில் வேலைக்கு வைத்து கொண்டான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அடிமை பெண் தன்னுடைய நாட்டை பற்றி நினைச்சிருக்க மாட்டாளா? தேவனுடைய பற்றி நினைச்சிட்டு இருக்க மாட்டாளா? அவள் இருக்கும் இடத்தில் வெளிச்சம். என்ன வெளிச்சம்? அவள் சொன்னால், ஆண்டவருக்கு குஷ்டரோகம், எங்கள் ஊருக்கு போனால் எங்களுடைய தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் சுகப்படுத்துவார் என்று ஒரு தகவல் கொடுத்தாள். அப்படியே போனான், சுகம் பெற்றான், ரட்சிப்பும் பெற்றான். கேட்டீர்களா? ஆண்டுடைய மக்கள் கேஷுவலாக அமர்ந்து அவர்களுக்கு இவர்களுக்கு இப்படி நடந்தது, மிரக்கல் நடந்தது என்று சொல்லி பேசி இயேசுவை மகிமைப்படுத்தும் போது அந்த இடத்தில் இதுவரை கிடைக்காத தேவ ஆலோசனை ஒருவருக்கு வெளிப்படும். யாருக்கு இருளாக இருக்கிறதோ அன்று வெளிச்சமாகும். தேவ நோக்கம், திட்டம் வெளிப்படும். அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும், பாதை உண்டாகும், புரியும். இதுதான் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதாகும். சங்கீதம் 32:8. அவரை பற்றி தியானிங்கள், அவரை பற்றி பேசுங்கள், சாட்சி சொல்லுங்கள். எதற்காக சொன்னார்கள்? நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவர் மகிமை உடையவர் தான். அந்த மகிமையை பற்றி பேசும்போது, அதை தியானிக்கும் பொழுது அந்த இடத்திலே இருளாக இருக்கிற பகுதிகள் வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் செய்து பாருங்கள். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தில் பவுலுக்கு எதிரான ஒரு சதி ஆலோசனை, அது ஒரு சிறு பையன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. அவன் ஒரு ஊழியக்காரன், ஆண்டவரையே நினைத்து கொன்ற ஒரு ஊழியக்காரன். அவனுக்கு எதிராக சதி அம்பலப்பட்டு விட்டது. அவனை பவுலை காப்பாற்றி விட்டார்கள். அப்படித்தான் உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு வெளிச்சமிட்டு ஆண்டவர் காட்டுவார். எப்பொழுது? அவரை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது, பேசும் பொழுது, சொல்லும் பொழுது. தேவ சித்தம் நிறைவேற்ற உழைப்பவன் உண்மை உத்தமமான ஊழியக்காரன் அல்லவா பவுல்? அவனுக்கு எதிராக போட்ட திட்டம் வெளியரங்கமாகிவிட்டது. நீங்கள் தனியாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது, தகப்பனே இந்த வேலை உமக்காக செய்கிறேன், உண்மையே சார்ந்திருக்கிறேன், இதை முடித்துவிட்டு அடுத்த வேலை செய்ய உதவி செய்யுங்க. இப்படி மனதில் அவரோடு பேசிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும், வெளிப்பாடு கிடைக்கும், உங்கள் பிள்ளை பற்றி வெளிப்பாடு கிடைக்கும். ஹல்லேலூயா. 2 நாளாகும் 1:7
சாலமோன் பலிகளை செலுத்துகிறான். பலி செலுத்திவிட்டு வந்து படுக்கிறான். அவனுக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். தோத்திர பலி செலுத்துங்கள், துதி பலி செலுத்துங்கள், அவரை வாய் விட்டு 2 பாட்டு பாடிக்கொண்டே இருங்கள், அவருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்கள், உங்களோடு அவர் இடைபடுவார். இது எல்லாம் நம்முடைய தினப்படி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும். அவரை குறித்த அன்பு, தேவ பயம், விசுவாசம் இவற்றை கண்ணோக்கியே பேசிக்கொண்டிருங்கள். உங்களை செய்ய வைப்பார். உங்களுக்கு வெளிச்சமிட்டு காட்டுவார். மற்றவர்கள் யாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்கு வெளிச்சமிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவார். அத்தனை நன்மையாக மாற்றி கொடுப்பார். அவ்வளோ பிரியம் வைப்பார் உங்கள் மேல். ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்களை பற்றி பேசி தியானித்து ஜெபித்த இடம் அசைந்தது என்று வாசித்தோம். அப்படி உங்களது சிந்தையாகவே இருக்கும் எங்களது காரியத்தில் யார் யார் மனதை அசைக்க வேண்டுமோ நீர் அசைப்பீராக. உங்கள் திட்டம், நோக்கம், வழி எங்களுக்கு வெளிச்சமாகட்டும் தகப்பனே. அதிலே நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, எப்பொழுதும் தேவ சிந்தையாகவே இருப்பேன். எனக்கு வெளிச்சம் கிடைக்கும், உதவி கிடைக்கும். எனக்கு எதிராக ஒன்றும் நடக்க முடியாது. எதிரியில் எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். எங்கள் அப்பா எனக்காக கிரியை செய்வார். வெற்றி எடுத்துக்கொண்டே நடப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.